வணக்கம். பெரியாரை போற்றும் பொதுக்கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நாம் சொன்னது போலவே ஈவராவை சம்காரம் பண்ணியிருக்கார் அண்ணன் சீமான். அதனால ஒட்டுமொத்த திராவிட கூடாரமும் கதறுது, பதறுது, கண்ணி வெடிக்குது, ஒப்பாடு வைக்குது, ஓலமிடுது. இப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஒரு திராவிட நரி அதே மயிலாடுதுறை சின்ன கடவீதியில கூவ போகுது. ஒரு நரி கூவ போகுது. அந்த நரி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் தன்னோட பேச்சுல இந்த இனத்துல எத்தனை பெரியார் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தினாங்க. அவங்க செஞ்ச வரலாற்று பங்களிப்பு என்ன, பாத்திரம் என்ன, செஞ்ச அரும்பெரும் காரியங்கள் என்ன அப்படி எல்லாத்தையும் அந்த பேச்சுல வரிசைப்படுத்தி சொல்லிட்டு, அப்ப சொந்த பெரியார் இத்தனை பேர் இருக்க, வந்த பெரியார் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. அதோடு அந்த பேச்சோட முத்தாய்ப்பா ராமதாசும் திருமாவளவனும் வேணா பெரியார் அப்படின்னு ஈவராவை கொண்டாடலாம், எங்களுக்கு ராமதாசும் திருமாவளவனும் கூட பெரியார் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தன் பேச்சுல திராவிட பொங்கல்னு இன்னைக்கு ஸ்டாலின் பொங்கல் வைக்க போறாரு, நான் திராவிடத்துக்கே பொங்கல் வைப்பேன் அப்படின்னு போட்டு உடைச்சாரு. அதனால திராவிட கூடாரம் கதி கலங்கி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த பெரியார் ஈவரா குறித்து பேசுறப்ப ஒரு நுட்பமான அரசியலை திராவிட கூடாரம் முன்வைக்குது. நாம ஈவரா இப்படி சொன்னாரு, ஈவரா இந்த நிலைப்பாட்டை எடுத்தாரு, இவர் அந்த செயல்பாட்டை செஞ்சாரு, இது தவறு, இது மோசடித்தனம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல அப்படி செய்யல, இல்ல அப்படி பேசல, அவர் பேச இதுதான் அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கலாம், இல்ல விளக்கம் சொல்லலாம், இல்ல அந்த செயல்பாட்டுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கலாம், இதனாலதான் அப்படி பேசினாரு அப்படின்னு நியாயம் கற்பிக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க, நாம பெரியார் ஈவரா குறித்து பேசணும்னா அந்த கேள்விக்கு, அந்த தர்க்கத்துக்கு எந்த விளக்கமோ மறுப்போ கருத்தோ மாற்று கருத்தோ எதுவுமே சொல்லாம நமக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இவங்க பாஜகவோட அசைன்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வர முடியாம தவிக்குது அப்படின்னா அது காரணம் இங்க பெரியார், அந்த பெரியார் பிம்பம் தான். அந்த பெரியார் பிம்பத்தை உடைச்சிட்டா தமிழ்நாட்டுக்குள்ள எளிமையா பாஜக வந்துடும். அப்ப பாஜகவுக்கு பாதை போடக்கூடிய வேலையை இவங்க செய்யறாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டவிடுவாங்க. இங்க ரெண்டு பேரும் திராவிட கட்சி இருக்கு, திமுக அதிமுக. இந்த ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் இங்க பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தான். திமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக இப்போதும் கூட்டணி வச்சிருக்கு. அப்ப ரெண்டு பேரும் திராவிட கட்சி பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தான். அது மட்டுமில்லாது இங்க பெரியார் இயக்கங்கள் சுவீரபாண்டிய, கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன், வீரமணி, இதுல எல்லாரும் ஏறக்குறைய ஜெயலலிதா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போனவங்க தான் எல்லாரும். சுவியெல்லாம் ஜெயலலிதா கூட நமக்கு எதிரியா இருந்தாங்க, கருணாநிதி துரோகி அப்படின்னாரு, ஜெயலலிதாவே பரவாயில்லைங்கிற நிலைக்கு போனாரு. அதே போல ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கன்னு பட்டம் கொடுத்தது வீரமணி, ஜெயலலிதாவை தேர்தலில் ஆதரிச்சது கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன். இப்படி எல்லாரும் ஆரிய பெண்மணி ஆதரிச்சிட்டாங்க. திராவிட கட்சியில ஆரிய கட்சியான பாஜகவை ஆதரிச்சிச்சு. அப்படி இருக்கப்ப நமக்கு ஆரிய சாயத்தை பூசுறது, பாஜக பி டீம் அப்படின்னு பூசுறது. அதுக்கு அண்ணன் சீமான் அந்த பேச்சுல வெளுத்து விட்டுருக்காங்க, நான் சங்கியாடா அப்படின்னு வெளுத்து விட்டுருக்காங்க. அப்ப அண்ணா சங் பரிவார அமைப்பான ஜனசங்கத்தோட அன்னைக்கு 62 கூட்டணி வச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ராஜாஜியோட திமுக கூட்டணி வச்சுச்சு அண்ணா காலத்துல அப்படின்னு கேள்வி கேட்டு, நீங்க கூட்டணி வச்சீங்களே வாஜ்பாயோட அப்படின்னு எல்லாத்தையும் அடுக்கி ஒட்டு மொத்தமா உடைச்சு வைக்கிறார் அண்ணன் சீமான். ஆனா அதுக்கு பதில் சொல்லாம திரும்ப பாஜக வளர்த்தெடுக்க இவங்க பெரியாரை உடைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடைச்சு சொல்லணும்னா பெரியார் ஈவராவே ஒரு பாஜக காரன் மாதிரி தான் பேசியிருக்காரு. இஸ்லாமிய துவேஷம் தான் இன்னைக்கு பாஜகவோட அரசியல், பாஜகவோட வெறுப்பு அரசியல். குறிப்பா சொல்லணும்னா 2019-20 இந்த காலகட்டம் கொரோனா பரவி கொண்டிருக்கிற சமயத்துல கூட கொரோனா ஜிகாத் இஸ்லாமிய மக்கள் எச்சு திப்பி கொரோனாவை பரப்புறாங்க, அவங்க தான் கொரோனாவை பரப்ப துணை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரோனா சமயத்துல கூட வெறுப்பு அரசியல, இஸ்லாமிய மக்கள் மீதான வெறுப்பு அரசியலை கட்டமைச்சது பாஜக. இன்னைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் மீது துவேஷம் கொண்டு பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்பரி அமைப்புகள் இருக்கோ, அதே போல 1960களிலேயே இஸ்லாமிய துவேஷம் கொண்டு இஸ்லாமியர்களை மிக மோசமாக வசைபாடியவர் இந்த ஈவரா தான். அப்ப அதை சொன்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதில் சொல்ற கிடையாது. கேட்டா நீ பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு நீ துணை போற அப்படிங்கிறது.
அப்ப நாம வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்தோ விளக்கமோ பதிலோ தர்க்கமோ எதுவும் கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாம திரும்ப திரும்ப இந்த ஒரே கதையை சொல்றது. பாஜக பி டீம், பெரியாரை விமர்சிச்சா பாஜக பி டீம், திமுக விமர்சிச்சா பாஜக பி டீம், திராவிடத்தை கேள்வி கேட்டா பாஜக பி டீம், எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். இதுல பெரியாரை முற்று முழுதாக புறந்தள்ளுவது எதிர்ப்பதுங்கிற முடிவுக்கு ஒரே நாள்ல நாம் தமிழர் கட்சி வரல. அது ஒரு பரிணாம வளர்ச்சி போலதான். சரியா பார்த்தா நாம் தமிழர் இயக்கம் 2010 நாம் தமிழர் இயக்கம் கட்சியா மாறுது. அந்த தொடக்க வழியில பார்த்தா எனக்கு கூட நினைவுக்கு பேராவூரில் ஒரு பொதுக்கூட்டம் 2010-11 காலகட்டத்தில். அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பக்கம் தலைவரோட படம், தலைவர் பிரபாகரன் படம், இன்னொரு பக்கம் பெரியார் ஈவரா படம் சரிசமமா போடப்பட்டிருக்கும். இது தொடக்க நிலை 2010-11 அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2012 காலகட்டத்தில் அப்ப நாம் தமிழர் கட்சியோட ஆண்டராவையும் கூடி பெரியாரை இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்த தேவையில்லை, பெரியாரை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம வள்ளுவரை முதன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். அப்படி வள்ளுவரை முதன்மைப்படுத்தலாம், பெரியாரை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் சொன்ன பிறகுதான் அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்துக் கொண்டிருந்த குளத்துருமணி, கூராமகிருஷ்ணன் அவங்க அன்னைக்கு ஒரே அமைப்பா இருந்தாங்க, பெரியார் திராவிட கழகம்ங்கிற பேர்ல இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை அப்ப ஆதரிச்சாங்க. 2011-12 வரைக்கும் ஆதரிச்சாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை அவங்க விலகுறாங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு பெரியாரை ஒதுக்கி வச்சுட்டு வள்ளுவரை முதன்மைப்படுத்துறோம்னு முடிவெடுத்த பிறகு அவங்க நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுறாங்க. நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு கூட நம்ம பெரியாரை அவரோட மொழிக் கொள்கையை ஏற்கலை, அவரோட மொழிக் கொள்கையை ஏற்கலை, மற்ற செயல்பாடுகளை நம்ம மதிக்கிறோம் அப்படி கடந்து போறோம். ஆனா நாம பெரியார பகுப்பாய்வு பண்ண இப்ப நம்ம ஒத்தே ஐயா மணியரசன் அவர்களும் நமக்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுக்கு முடியே பெரியார் வேண்டாங்க நிலைப்பாட்டுக்கு போறாரு. அவங்களும் பகுதி அளவில் பெரியாரை மறுத்தாங்க, பகுதி அளவில் பெரியாரை ஏற்றாங்க. பெரியாரை கொண்டாடினவர் தான் ஐயா மணியரசன். ஆனா வாசிப்பு செய்யறப்ப, மீள் வாசிப்பு செய்யறப்ப, எல்லாத்தையும் படிக்கிறப்ப, எல்லாத்தையும் பகுப்பாய்வு பண்றப்ப பெரியார் நமக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னு உணர்ந்து ஐயா மணியரசன் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக முற்றாக பெரியார் இவராக கைவிட்டார். அதுக்கு முன்னாடி ஐயா மணியரசன் தமிழ் தேசிய தந்தை பெரியார் அப்படின்னு சொன்ன ஆள் தான். ஆனா அவங்களும் திரும்ப மீளாய்வு பண்றப்பதான் தெரியுது இது நமக்கு சரிபட்டு வராது, நாம் எடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்கு முழுக்க எதிரான ஒரு ஆள் ஈவரா அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க உதவி தள்ளிட்டாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி ஒரு படிநிலை மாற்றத்துல ஒரு கட்டத்துல நாம் பார்க்கிறப்ப இல்ல இந்த மொழிவழி தேசியம், தமிழ் தேசியம், தமிழர் இந்த 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 நம்மளோட உயிர் கோட்பாடுகளுக்கு முழுக்க எதிரானவர் ஈவரா. அவர் திராவிடம் கொண்டு வந்ததே, அதை உட்புகுத்தியதே முழுக்க உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு தெரிய வந்த பிறகு முற்றுமுழுதாக பெரியாரை கை கழுவுவது, அது மட்டுமல்ல அது பெரியாரை ஒரு பிம்பமா தூக்கிட்டு வந்தாங்கன்னா அதை அடிச்சு உடைக்கிறதுங்கிற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி நகருது. இதுல வரலாற்று வரிசையில, தமிழ்நாட்டோட வரலாற்று வரிசையில பெரியார் இவரா வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பங்களிப்பு செஞ்சாரு, அவரும் போராடினாரு, அவரும் பாடுபட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பங்களிப்பை அதை சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 1930 நடந்த மொழி போராட்டம், அந்த மொழி போராட்டத்தில் தாளமுத்து நடராசன் உயிரீகம் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா தாளமுத்து நடராசன் கூட பெரியாரியவாதிகள் தான். அப்ப அதை சொல்லி அந்த போராட்டத்தில் பெரியார் பங்கு கொண்டார். ஆனா 60 நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கு கொள்ளல, மாறா பங்கு கொண்டவங்களை வசைவாடினாரு அப்படின்னு வரலாற்று அதையும் சொல்லி நிறையையும் சொல்லி குறையும் சொன்னா அது சரியா இருக்கும், அது சரியான வரலாற்று பார்வை. ஆனா அதை சொல்லாம 60களில் போராடினவங்களை கொச்சைப்படுத்தினது, குறிப்பா முதல் மொழிப்பொருகி கீழப்பொழு சின்னசாமிய கடந்தொழியால செத்து போனா அப்படின்னு சொல்லி கீழப்பொழு சின்னசாமி முதலியார் அப்படின்னு சாதி ஒழிப்பு போராளி ஐயா பெரியார் விடுதலை இதழில் எழுந்தது. இது எல்லாத்தையும் மறைச்சு விட்டு மொழிப்போர்னாலே பெரியார் தாங்க, பெரியார் எதுங்க மொழிப்போர் அப்படிங்கிறது. பெரியாரை நீங்க தமிழர் இல்லை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு பெரியார் இவராகவே சொல்றாரு, யான் தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைங்க. பெரியாரை தமிழ் தேசிய தந்தங்கிறது. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு மொழி அபிமானம் இல்லை, தேச அபிமானம் இல்லை, மொழி அபிமானம் இல்லை, தேச அபிமானம் இல்லை, நாட்டு அபிமானம் இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னு. ஆனா அந்த மனிதாபிமானத்தோடு கீழ்வன்மணி படுகொலையின் போது மொழிப்போர் போராட்ட காலத்தின் போது நடந்து கொண்டாராங்கிறது கேள்வி. ஆனா அப்படி மொழி அபிமானம் இல்லை, மொழி மீது பற்று இல்லை, இனத்தின் மீது பற்று இல்லை அப்படின்னு சொன்னவர் அவரும் இனத்தை தூக்கிட்டு வந்தார். அது என்னன்னா திராவிடர் இனம். எனக்கு மொழி மீது பற்று இல்லை, இனத்தின் மீது பற்று இல்லைன்னவர் எதற்காக திராவிடர்னு இன கோட்பாட சொன்னாரு? காரணம் தமிழன் சொன்னா அவர் வரமாட்டார், ஆனா திராவிடன் சொன்னா அவர் வந்துவார். இப்படி தமிழர் அல்லாத, தமிழ் தேசியர் அல்லாத பெரியார் இவராக தமிழரா கட்டமைச்சு, தமிழ் தேசிய தந்தையை கட்டமைச்சு
இன்னைக்கு அவர் இல்லைன்னா தமிழனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சித்தரிக்க தொடங்கிட்டான் இந்த கேடுகட்ட திராவிட. அப்ப ஒரு தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறப்ப நமக்கு என்னடா இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. என்னன்னா எல்லாரோட பேச்சுக்களை நாட்டுடைமையாக்கப்படுது, பேச்சுகள் எழுத்துக்களை நாட்டுடைமையாக்கப்படுது. பெரியாரிவாரோட பேச்சுகள் எழுத்துக்களையே நாட்டுடைமையாக்கப்படலை. ஒண்ணு வேண்டாங்க, விடுதலைங்கிறது அன்னைக்கு வந்த நாளிதழ் தானே. விடுதலை நாளிதழ் இருக்குல்ல, ஒட்டுமொத்த நாளிதழ், அந்த நாளிதழை பூரா பொதுவில் வைங்க. அதை நீங்க டிஜிட்டல் பண்ணி, அதாவது நீங்க இணையத்துல பதிவேற்றம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. பெரியார் இவர் அன்னைக்கு என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு, என்ன செயல்பட்டாரு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை செய்யாமையே அதை பூட்டி வச்சிருக்கீங்க. ஏன் விடுதலை இதில் விட மாட்டேங்கிறீங்க? நானே பெரியார் திடலுக்கு போனேன். இந்த பாஜக பிடிஎம் புத்தகத்துக்கு சில தரவுகள் தேவைப்பட்டுச்சு. பெரியார் திடலுக்கு போனேன், அங்கே இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போனேன். என்ன உங்களுக்கு தெரியல. அப்போ இந்த பழைய செய்தித்தாள் இருக்குமா விடுதலை அப்படின்னு கேட்டேன். எப்போ உள்ளதுன்னு கேட்டாப்புல. 99 உள்ளது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் கட்சிக்காரங்க சொன்னதான் கொடுப்போம், கட்சிக்காரங்கன்னா திராவிட கழகத்தை சேர்ந்த சொன்னதான் கொடுப்போம் அப்படின்ட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன். அது மாதிரி அவங்களோட பழைய விடுதலை செய்தித்தாள் எதையுமே வெளில வர்றது கிடையாது. நெஞ்சுல போனா முரசொலிக்கு பாருங்க, ஒரு காலத்துல முரசொலி இதெல்லாம் இணையத்தில் எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி இருந்துச்சு பழைய இதெல்லாம். ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்த பிறகு அதெல்லாம் வேண்டாம், எடுத்து விடுங்கட்டாப்புல. ஏன்னா பழைய முரசொலி வந்தா திமுகவோட வண்டவாளம்லாம் தெரிஞ்சு போகும். அதே போல பெரியார் இவர் அன்னைக்கு என்ன பேசுறாரு, என்ன எழுதுறாரு, என்ன செயல்பாட்டாரு, என்ன நிலைப்பாடு எடுத்தாரு எல்லாம் தெரிஞ்சுன்னா அந்த பிம்பம் சுக்குநூறாக கிழிஞ்சு போகும், உடஞ்சு போகும். அதனால மூடி வச்சுக்கிறாங்க. பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன எழுதினாரு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் பேசினார் பாருங்க, எழுதாரு பாருங்க, அதை தொகுத்து இந்த குறைபாடை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவருக்கு தேவைப்படுற மாதிரி, அதாவது அவரை கொண்டாடுற மாதிரி சிலதை மட்டும் எடுத்து தொகுத்து வெளியிடுறது. மொத்தமா வெளியீடு. இப்ப 72 அப்படின்னா 72 காலகட்டத்தில் என்ன பேசினார் மொத்தம் வெளியீடு. 71 என்ன சொன்னாரு எல்லாத்தையும் வெளியீடு. எல்லா விடுதலை இதுலையும் பொதுவில் வைக்கி. ஏன் வைக்க மாட்டேங்கிற? வைக்காம ஏன் துண்டு துண்டா அங்கங்க எடுத்து ஒரு தொகுப்பா வெளியிடுற? காரணம் அந்த ஆள் அந்த ஆள் கூட சொல்லக்கூடாது. சரி, ஐயா இவரா அவர் முழுக்க முழுக்க முரண்பாடுகளின் மூட்டை. அந்த முரண்பாடுகள் ஏற்பட்டது எல்லாமே முழுக்க முழுக்க தன்னலம் சார்ந்தவை. அந்த தன்னலம்ங்கிறது முழுக்க முழுக்க தான்கிற தன்முனைப்பு. அந்த தன்முனைப்புங்கிறது தான் தமிழர் இல்லை அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணத்தினால அவர் செஞ்சாப்புல. அதாவது ஒரு வடிவேல் நகைச்சுவை வரும், நான் குடிக்காத ஊர்ல எவனும் குடிக்க கூடாதா அப்படிம்பாரு வடிவேல். அந்த மாதிரி நான் தமிழன் இல்லாத ஊர்ல எவனும் தமிழனா இருக்க கூடாது. அப்ப என்ன, மொழி பற்றி இனப்பற்று கூடாது. அதே சமயத்துல நீ தமிழன் சொல்லிக்க கூடாது, ஆனா திராவிடன் சொல்லிக்கலாம். ஏன்னா திராவிடன் சொல்லிக்கிட்டா இவர் வரல. அப்ப எவ்வளவு நுட்பமா அன்னைக்கு சூழ்ச்சி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. அந்த சூழ்ச்சிகளை எடுத்து வைக்க வேண்டிய காலத்தவை உருவாகி இருக்கிறது. அதை தற்கால தலைமுறை செய்து கொண்டிருக்கோம். அதனால ஒரே ஒன்று தானே, ஒரே ஒரு இதுதானே, அதாவது ஒரு அரசியல் தொடர்பு இல்லாத ஒரு இளைஞன், அரசியல் பார்வை இல்லாத ஒரு மாணவன், அவன் கொளத்தூர் மணி பேச்ச, கு ராமகிருஷ்ணன் பேச்ச, வீரமணி பேச்ச, இல்ல அந்த திராவிட இயக்க சேர்ந்த ஓவியா, அருள்மொழி, யாரு பேச்சையாவது கேட்டு இந்த கோட்பாடு சரியா இருக்கு, நான் பெரியாரிய வெளியில போக போறேன் அப்படின்னு வர்றானா வர்றது இல்லை. இவங்க பேச்சை கேட்கறது இல்லை. கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன், சிவரபாண்டி யாருன்னு இந்த ஜென்சி கிட்ஸுமா இல்லை, அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஆனா அண்ணன் சீமான் பேச்சால அவன் ஈர்க்கப்படுறான். அந்த பேச்சை கேட்டுட்டு அரசியலுக்குள்ள வர்றான். அவன் தமிழ் தேசியம், தமிழர் அப்படிங்கிற முழக்கங்களை எடுத்து வர்றான். அப்ப அதுதான் இந்த திராவிட கூடாரத்துக்கு அடிமடியில் கை வச்ச மாதிரி இருக்கு. அதனால இது எல்லாமே தொடக்கம் தான். இனிமே தான் மிகப்பெரிய சம்பவங்கள் காத்திருக்கு. இப்ப இன்னைக்கு சாயங்காலம் இந்த திராவிட கிழட்டு நரி சுவை என்ன பேசுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு காணொலி போடுவோம்.